ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபி தீபிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, டீ போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால், தண்ணி, டீ தூள் அந்த என்னென்ன மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா 2 பட்டை, ஒரு கிராம்பு, 4-5 ஏலக்காய், டீ தூள், தண்ணி இதை போட்டு அதை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சிடணும். பாலில் வந்து எந்த தண்ணியும் சேர்க்காம அப்படியே பாலை மட்டும் பிரித்து ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. இந்த டீ தூள் வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா இதில் லேசாக இஞ்சி தட்டி போட்டுக்கணுங்க. ஏன்னா இஞ்சி தட்டி போட்டால் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கொதித்ததுக்கப்புறமா இதுலேயே நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு பால் காஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து அந்த பாலில் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, டீ ரெடி ஆயிரும். நீங்கள் வழக்கமாக போடுற டீயை விட இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் குடித்ததுக்கப்புறமும் டீயோட ஃப்ளேவர் நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டீன்னு சொல்வேன் நான். இந்த மாதிரி டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் எனக்கு நார்மலாக நம்ம போடுற டீ பிடிக்க மாட்டேங்குது. இந்த டீ அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அதில் பாலில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் வந்து தனியாக கொதிக்க வச்சு இல்லை ஃபில்ட்ரு பண்ணுறோம், அவ்வளோதாங்க. டீயில் அடியில் தேங்குது இல்லைங்களா டீ தூள், அது ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி டிகாஷன் கொதிக்க வச்சுட்டு நம்ம பாலில் ஊற்றுறப்ப அந்த அடியில் அந்த டீ தூள் தேங்காதுங்க. டீயில் குடிக்கிறப்ப அடியில் இருக்காது. அதனால் குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த டீயை போட்டு குடித்ததுக்கப்புறம் நீங்களே எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. இது வந்து நான் இப்போ தாங்க ரீசெண்டாக ஒரு 5 டேஸாக தான் இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இந்த ஃபில்ட்ரு பண்ண டீ எடுத்து அந்த தண்ணியை வந்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டீன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.